இன்னைக்கு வந்து இந்த அட்வான்ஸ்டு எண்டோஸ்கோபிக் ஸ்பைன் சென்டரை தொடங்கி வைக்கிறோம். இந்த சென்டரோடைய சிறப்பு என்ன அப்படின்னா, ஸ்பைன் சர்ஜரி அப்படின்னா எல்லாருமே ஒரு பயம் இருக்குது. இந்த பயத்தை எப்படி குறைக்கிறதுங்கிறது தான் நம்மளுடைய ஓன் இந்த கான்செப்ட், இந்த சென்டரோட கான்செப்ட். தேவையான போது ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு யோசிக்கக்கூடாது. ஏன் அப்படி யோசிக்கக்கூடாது அப்படின்னா, இன்றைக்கி அந்த ப்ரொசீஜர் வந்து அவ்வளோ சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. இந்த அட்வான்ஸ்மெண்ட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னம்னா, அந்த டேமேஜ் ஆன எந்த பார்ட்டோ அதை மட்டும் எடுத்துகிட்டு மிச்சம் இருக்க எல்லா பார்ட்டும் நார்மல் அனாட்டமி, இந்த நேச்சுரல் பார்ட்ஸ், இந்த நேச்சர் எப்படி இருக்குமோ, அவங்களோட ஸ்பைன் எப்படி இருக்கும், அவங்களோட அனாட்டமி எல்லாமே வந்து அப்படியே பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணக்கூடிய அந்த டெக்னாலஜி தான் வந்து இன்றைக்கி நம்ம இந்த ஒரு டீமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்கிறதுக்காக அதை பண்ணியிருக்கோம். இதில் டீமில் வந்து டாக்டர் ஃபணிகரன் என்னோட கலீக் இருக்காங்க, அதில் டாக்டர் சதீஷன் இருக்காங்க. ஸோ அனஸ்தட்டிக் டீமும் அதே மாதிரி ரொம்ப எஃபிஷியண்ட்டான டீம். அந்த பெயின் வந்து லோக்கல் அனஸ்தீசியாவில் பண்ணணுன்னாலும் பண்ண முடியும். இந்த சர்ஜரி ஆஸ்பெக்டோட அவங்களோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட், மென்டல், ஃபிசிக்கல் ஹெல்த் எல்லா ஆஸ்பெக்ட்டுமே கம்ப்ளீட்டாக ஒரு ஹோலிஸ்டிக் அப்ரோச்சை கொடுக்கணுங்கிறது தான் இந்த சென்டரோட மெயின் கோல். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் த சப்போர்ட் சார். எதுக்கு இந்த மாதிரி உங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த ப்ரோக்ராம், இந்த சென்டர் லான்ச் பண்ணுறோன்னா, நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லை. இந்த மாதிரி ஸ்பைன் ப்ராப்ளம்ஸ் பற்றி நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. எதனால் வருது, என்ன ட்ரீட்மெண்ட்டு, அதை பற்றி நிறைய பேருக்கு நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் இருக்குது. டெய்லி நாங்கள் பேஷண்ட்ஸ் கிட்ட பேசும்போது தெரியுது. ஸோ இந்த மிஸ்இன்ஃபர்மேஷன் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு, என்ன ப்ராப்ளம், என்ன ட்ரீட்மெண்ட், என்ன சொல்யூஷன், அதில் என்ன ரிஸ்க் இருக்குது, என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, இதெல்லாம் கரெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு கரெக்ட் டெசிஷன் எடுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தெரியாமல் பயந்துட்டு ராங் டெசிஷன் எடுக்கிறதுனால ப்ராப்ளம் இன்னும் அதிகமாகலாம். ஸோ அது அந்த அவேர்னஸ் மக்களுக்கு எல்லாருக்கும் அவேர்னஸ் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு இன்றைக்கி ஆல்ரெடி சர்ஜரி பண்ணிட்டு இங்கே வந்திருக்காங்க பேஷண்ட்ஸ். நிறைய பழைய பேஷண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணது, அது மெயின் காரணம் இதுதான். ஸோ மற்றவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்க பயந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் சஃபர் ஆக தேவையில்லை. சிம்பிளான சேஃபான ப்ரொசீஜர்ஸ் அவைலபிளாக இருக்குன்றது ஒரு மெசேஜ். தேங்க்யூ. என்னோட மெயின் லான்ச் ஆன இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்பைன் சர்ஜரினா பேசிக்காக ஆப்ரேட் பண்ணால் நடக்க முடியாது, காலில் வந்து நடக்கவே முடியாது, இனிமேட்டு முதுகு தண்டில் ஆப்ரேஷன் பண்ணால், அந்த கான்செப்ட் கிடையாது. டெக்னாலஜி இஸ் இவால்விங். நான் லாஸ்ட் 10 years பண்ண ப்ரொசீஜர் எதுவுமே இப்போ நான் பார்க்குறது கூட கிடையாது. இப்போ பண்ணுற ப்ரொசீஜர்ஸ் இது வரைக்கும் எதுவும் புக்ஸ்லேயும் வந்ததில்லை. ஸோ இட்ஸ் ஆல் லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் விச் இஸ் பீன் யூஸ்ட். ஸோ இந்த டெக்னாலஜியை ஈஸியாக மக்கள்கிட்ட டெலிவர் பண்ண முடியுங்கிறது தான் இன்டென்ட். அதோட எய்ம் தான் இந்த கிளினிக்கோட லான்ச்சே. ஸோ ஸ்பைன் சர்ஜரி, டிஸ்க் ஆப்ரேட் பண்ணால் ஐயோ இதுக்கப்புறம் நான் நடக்க முடியாது, அந்த கான்செப்டை இனிமேல் யாரும் போக வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பைன் சர்ஜரி கேன் பி டன் வெரி சேஃப்லி and the patient can walk immediately after the surgery. That's the aim. Thank you. Gentlemen, I extend a warm welcome to the senior management GGHC Chennai, senior consultants, beneficiaries of the endoscopic spine treatment, respected members of the media who are present here for this press meet. This press meet is to showcase the splendid clinical outcomes from the Institute of Advanced Spine Sciences and also for the launch of Advanced Endoscopic Spine Center. Now, may I invite Dr. Alok Hulla, CEO, GGHC Chennai, to deliver the welcome address. Gopakumar for this nice introduction. And thank you, Dr. Alok, for sharing your spine experiences. It was a very nice experience to... actually from there, my journey had started. Okay. I would like to share with all of you my two views, basically, on spine surgery. The fundamental view where it made me change is from our Nobel laureate, Dr. C.V. Raman. He always said that science has to go close towards nature. Okay. So that made me keep thinking, so how we could contribute and go close towards nature in doing a spine surgery. So in that way, how did we reach close to spine? By preserving the nature. And other thing, the view which always keep bothering me was when somebody says, or even when I say somebody to undergo a spine surgery, there was a big no. Spine surgery? No.
don't get operated for any sort of a spine procedure. So there was a blank statement. These two views which constantly keep disturbing me and made me think, brought me to a concept called tissue preserving spine surgeries. So this is the concept of which we have now today launched the Advanced Endoscopic Spine Center, where we deliver what we want without causing any sort of damage. This, for a disc problem, if it's not getting resolved with non-surgical modality, the surgery becomes a very useful tool. But surgery by definition, has to cut through layers. You have to cut through to reach a particular part. By cutting, you are going to not only cause collateral damage, like you have to reach a particular spot. To have to reach a particular spot which is in depth, you have to cut structures and go to it in a really in a blood-filled zone. So you have to avoid it by preserving the tissues. How it can be avoided? By using a beautifully designed tool called the endoscope, which many procedures have been done with an endoscope. People who know that if you can put an endoscope into the stomach, you can put an endoscope into the lungs. So this is basically a tube which has to connect from the exterior to the interior. So I can view whatever I want by putting a tube, preserving the entire muscle. So this is basically a sutureless endoscopic spine procedure, where whatever I have to do is accomplished, preserving all the natural structures. What we mean by the natural structures is the anatomy is still preserved, there's no structure is damaged, but the damaged part, the disc which has come out, which is irritating and causing the nerve, the damage and the pain is being addressed by an endoscope. So this is a very simple procedure but giving great results. So we put this procedure as a simply great procedure. So what I request people is that the myth that spine surgery should never be done should be removed, and when it is necessary, after a good trial of conservative treatment, can be addressed very effectively if it is done at the right time, the right place, with the right people. So I would at this juncture, well, people are asking for votes, and vote should be towards vote for endoscopic safe spines procedure. And I request all the media people to spread this message, because this not only damages the patient, it also influences the society. The most important part is we need a healthy spine. So vote for endoscopic spine surgery, vote for a healthy society. Thank you very much. First of all, I would like to thank all the patients who have come here for listening to our invite and accepting and coming here. Thank you very much. எல்லாருக்கும் நன்றி. Why எதுக்கு உங்களை எல்லாம் கூப்பிட்டோம்னா, patients நீங்களே you have gone through it. So surgery சொல்லும்போது, spine surgery சொல்லும்போது, first thing is fear. ஏதோ பெருசா ஆகும்போது ப்ராப்ளம்ஸ் வரலாம், அந்த fears எல்லாம் எல்லாருக்குமே இருக்கும். It's natural. எனக்கு surgery சொன்னா I'll also be afraid. But the reason எல்லாம் கூப்பிட்டது எதுக்குன்னா, when the others see that அவங்க நினைக்கிற மாதிரி இல்ல, there is rapid advancement and change in the last few decades the way spine surgery is done. So the results, maybe there was some poor understanding and some poor results 20 years back, 30 years back, but with all these advancements, all that has changed a lot. So that is the message that we want to spread in the people. So in our spine, disc problem is the most common problem in spine, disc prolapse, lumbar disc prolapse. First thing when somebody has why it happened to me. So on the why answer is not one reason. People think because I am overweight I had it, because I had a fall 10 years back, it is not like that. It is because there is a natural aging of the disc. The disc undergoes age-related changes. வயசாக டிஸ்க்ல தேய்மானம் வரும், எல்லாருக்குமே வரும். அது டிஸ்க் பல்ஜ், டிஸ்க் கொலாப்ஸ், எம்ஆர்ஐல இருக்கிறது வந்து எல்லாருக்குமே இருக்கும். ஆஃப்டர் சர்டன் ஏஜ் எவரிபடி ஹேஸ் சம். பட் அதனால சிம்டம்ஸ் சில பேருக்கு தான் வரும், நிறைய பேருக்கு சிம்டம்ஸ் இருக்காது, பெயின் இருக்காது.
அந்த சிம்டம்ஸ் வர்றவங்கள சில பேருக்கு தான் அந்த நரம்புல ரொம்ப சிவியரா பிரஸ் பண்ணி காலில் நரம்பு போற இடத்துல அவங்களுக்கு ஷியாட்டிகா ஒரு நர்வ் ஃபங்க்ஷன் அஃபெக்ட் ஆகி காலில் நம்னஸ் டிங்லிங் அதெல்லாம் வருது. அது மாதிரி சில பேருக்கு தான் ஆகும். அந்த சில பேர்ல 90% தன்னால சரியாகும் வித்வுட் சர்ஜரி. இப்போ நாங்க ஸ்பைன் சர்ஜன் சொல்றோம், பட் எல்லாருக்கும் சர்ஜரி பண்றது இல்ல. 90% சர்ஜரி எல்லாமே சரியாகும். அந்த மீதி 10% அது ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி சரியாகல, இல்ல ரொம்ப சிவியரா சிம்டம்ஸ் அதிகமா இருக்கு, நரம்பு ஃபங்க்ஷன் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு, கார்ல பேரலிசிஸ் மாதிரி ஆகுது. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சர்ஜரி தான் பெஸ்ட் ஆப்ஷன். சோ அந்த டைம்ல அந்த மாதிரி இருக்கிறவங்க சர்ஜரிக்கு பயந்துட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணாம இருந்தா எதுக்கு பயப்படுறாங்க? ரிஸ்க் இருக்குன்னு பயப்படுறாங்க. there is a risk in surgery. பட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல சர்ஜரி பண்ணாதனால ரிஸ்க் அதிகம். if you don't operate them, they will get more risk of problems, risk affecting their lifestyle, their mobility, losing the function limbs. So many times because of fear, people may take a wrong decision. So the reason we have called you all is to send this message that spine surgery is very, very safe. You have all gone through it and you are back to your work and lives. And that is possible for anybody who needs it. So அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு உங்களை பார்த்து அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஓகே, இது தேவை இருக்கு, இது பண்ணா இந்த மாதிரி திருப்பி சரியாயிட்டு ஐ கேன் கெட் பேக் டு மை லைஃப். அந்த மெசேஜ் கொடுக்கறதுக்கு தான். ஸோ அதுக்காக நீங்க எல்லாம் வந்தீங்க. தேங்க்யூ. அண்ட் கேன் வி ஹேவ் couple of slides. நான் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் இருந்தவங்க. என் பேர் ஆர் சுப்பராயன். விவசாய குழு தான் இருந்தேன். எனக்கு 10 ஏக்கர் நல்லா இருக்கு பம்ப் செட்டோட. 10 மாசத்துக்கு முன்னாடி என்னுடைய இடது கால் வந்து வேலை செய்யும், செயல் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றது என்னமோ புரியல. என்ன அறியாம நானும் வந்து அப்படியே வேலையில் ஈடுபட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் செங்கல்பட்டு பாலாஜி டாக்டர்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போனோடனே அவர் எனக்கு 1 வாரம் மாத்திரை மருந்து கொடுத்துட்டு ஸ்கேன் பண்ணி பண்ணாரு. அதே மாதிரி சொன்ன மாதிரி 1 வாரம் போட்டு போனோன்னா ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், ஹெல்ப் ஆயிட்டாரு அப்படின்னாரு. அப்பெல்லாம் அந்த காலை வந்து இழுத்துட்டு தான் போகணும். அந்த கட்டத்தில் என்னையே நான் மறந்து என்ன ஆகுமோன்ற ஒரு பயம் அச்சம். அப்புறம் அவர் என்ன சொன்னாரு, ஐயா தான் மாணிக்கம் சார் தான் சொன்னாரு, நம்பர் கொடுத்தாரு. அவர் கிளினிக்கு வந்தேன், அவரை பார்த்தேன். இது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்ட்டாரு. பிறகு வந்து பண்ணி தான் ஆகணும், சின்ன வயசா இருக்கிறீங்க, 42 வயசு தான் வந்து, அதனால இதை பண்ணி தான் ஆகணும், வேற வழி கருத்து இல்லை. அதுக்கப்புறம் அடுத்தது 4 நாள்ல அமாவாசை அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு இங்கே வந்தேன். அட்மிஷன் பண்ணாரு. அப்படியே 10 மணிக்கு போயிட்டு ஒரு 3 மணி போல கூட்டு விட்டாரு நார்மல் ஸ்டேஜ்க்கு. அதுக்கு முன்னாடி என்னை வந்து நடக்க வச்சு போட்டோ எடுத்தாங்க அந்த ஆங்கிட்ட. அதுக்கப்புறம் அடுத்த நாள் சனிக்கிழமை ஒரு 3 மணி போல வந்து டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாரு. வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு 3 மாசம் ரெஸ்ட் எடுத்தேன். இப்போ நான் வந்து 100% 100% பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன். ஒரு குறையும் இல்லை. இது முக்கியமா காரணம் என்னன்னா, விவசாய குடும்பத்தினால வெடிக்காலம் 4 மணி 3 மணிக்கெல்லாம் நான் வேலைக்கு போய் ஆகணும். போயிட்டு திரும்ப 8 மணி நான் வேலைக்கு போகணும். நான் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன். அந்த குறைஞ்சபட்சம் 5 மணி நேரம் நான் அந்த பவர் டில்லரோட நடக்கணும். ஏது அது அந்த 5 மணி நேரம் விடிகால 4, 5, 3 மணிலிருந்து 8 மணி வரை நடந்த காலு அந்த 10 மாசத்துக்கு கடந்த 10 மாசத்துக்கு முன்னாடி 10 நாளா அந்த கால்கள் நடைமறந்த கால ஆயிடுச்சு. நடனா என்னன்னே தெரியாத ஆயிடுச்சு. அந்த கட்டத்துல இருந்தேன். இப்ப வந்து நல்ல பரிபூர்ண சந்தோஷமா இருக்கிறேன், நிம்மதியா இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன். இன்னொன்னு, இங்க வந்து சேர்ந்தப்பட்டு இங்க செவிலியருங்க, இங்க இருக்கிறவங்க அட்டெண்டருங்க, இந்த உணவு கொடுக்கறவங்க எல்லாருமே வந்து ஒரு அன்பா நடந்துக்கிறாங்க. எந்த குறையும் இல்லை. இதுதான் ஹாஸ்பிட்டல் நிர்வாகமும் நல்லா இருக்கு. இதை நான் பெரிய வரப்பிரசமா நினைக்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. Thank you, Gopa. Yes, it's not that easy to arrive at this stage. I myself have gone through tremendous phase of what is spine and what can I actually take.
So I am also one of the living example, though I have not undergone the surgery, but they have not advised yet. So referring to Dr. Fanikiran's slides, yes, the medicine evolution was really revolutionary. If you look at 2 decades back story, surgery means really a scary thing. Long incision, long hospital stay, long period for rehabilitation, and getting out of completely the outside world environment, house arrest. These were the commonly challenges. Look at the scenario now. Of course, spine has taken a bit longer time to get to know what exactly spine can, the spine surgeons can do. Other than spine, fortunately, yes, the advancements were equal advancements were so far advanced, but the acceptance levels also have gone up tremendously. So I'm glad that Spine Center has reached this formidable stage after experimenting or experiencing 300 cases. Today we have a fortunate of having 10 people only, the recent number. If you look at the overall number, 300 plus endoscopic spine procedures done by this facility. Number looks small, but I would say it's not at all a small number, because we all know kind of myths and the apprehensions, especially when it comes to spine, and most of you all experienced and also expressed today. And first of all, kudos to all of you for coming forward. Before that, getting decided for surgery itself is a great achievement, and hats off to you all, and equally our clinical team, Dr. Karunakaran and Dr. Fanikiran and entire team, for giving us this rich experience, formidable experience. It's not that easy to get or give this kind of experience, and of course management is always friendly to bring this kind of patient-friendly surgical procedures. A lot of hard work has to come, and then only all these kind of rare procedures one can become really a master. Thank you all for the media. Of course, there are a lot of responsibility, great responsibility indeed, to disseminate this kind of unique information, and so that the benefit can reach at large. Right? So thank you all very much for witnessing patiently for last 1.5 hour. I request all of you to adjourn for lunch, served next to this building. It's a lecture hall, please. Thank you.